ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்பெஷலு கம்மங்கூழ். இங்கே பாருங்க, கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுருக்கு. நேற்று நைட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் மக்களே. இது எப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிச்சு சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் டெய்லி தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றி நம்ம டெய்லி ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஓகேவா? எல்லாம் நேற்றையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை எப்படி ரெடி பண்ணி குடிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். என்ன பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு 2 பீஸு அப்படியே அல்வா லட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுத்து உள்ளே போட்டு கிடன்னு பார்த்துருங்க. அடுத்துங்க பாருங்கள், மோரில் என்ன போட்டுருக்கு பார்த்தீங்களா? மோரில் இங்கே பாருங்கள் மல்லிக்கீரை, அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன் பார்த்துடுங்க. இங்கே பாருங்கள் 2 கப்பு. இதுலேயே உப்பெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் பார்த்துடுங்க. பார்த்தீங்களா? 2 கப்பு ஊற்றி இதை என்ன பண்ண தெரியுமா, நல்லா கலக்கணும் பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டி தரேன் என்னெல்லாம் சைடிஷ்ன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பொரிச்ச மிளகு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, காலையில் பொரிச்ச எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் இது. அடுத்து இங்கே பாருங்கள் மாங்காய். இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டில் நம்ம மரத்தில் உள்ள மாங்காய் பார்த்துருங்க. அப்படியே வெட்டி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம், மஞ்சள் மற்ற மிளகு பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒட்டு மாங்காய், நல்ல நீளமாக இருக்கும்ல அந்த மாங்காய், இதுவும் அருமையாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் பொரிச்சது சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷுக்கு. அதோட மெயின் முக்கியம் இங்கே பாருங்கள் சுண்டை வத்தல். மக்களே, நிறைய பேர் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, சுண்டை வத்தல்லாம் தெரியாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், முத்து மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டுன்னு வச்சுருங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பார்த்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பல்லாரி. இந்த பல்லாரியெல்லாம் உள்ள என்ன பண்ணணும், வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை உள்ள தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா, கலக்கணும் பார்த்துருங்க. நல்லா கலக்கணும். இந்த உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, கட்டியாக இருக்கிறதா அப்படியே நம்ம கையை போட்டு நல்லா சூப்பராக உடச்சி விட்டுக்கிடணும். உடச்சி நல்லா கலக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சூப்பராக கட்டி இல்லாமல் கலக்கணும். கூலாக இருக்குது, கையே நல்லா கூலிங்காக இருக்குது பார்த்துக்கிடுங்க. சூப்பராக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, மண்பானை இருக்குது பார்த்தீங்களா, மண் சட்டி தான் ஸ்பெஷல் பார்த்துடுங்க. அதில் போட்டு குடிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பார்த்துடுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து கடையிலலாம் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் குடிக்கிறீங்க, அதெல்லாம் தவிர்த்துட்டுங்க பாருங்க. நல்ல இளநீ அந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள், தர்பூசணி, தணுப்பான ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அதோட மெயினாட்டு என்ன பண்ணுங்க, கூழ் இருக்குது பார்த்தீங்களா, கிராமப்புறத்துலலாம் மெயினாட்டு கிடைக்கும், நகரத்துலலாம் மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கிராமப்புறம் தான் மக்களே, நமக்கு தேவையான உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட் எல்லாமே கிராமத்தில் தான் கிடைக்கும். இது இங்கே பாருங்கள் இப்படி கரைச்சி வச்சுட்டு என்ன பண்ணணுமா, நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணணும், இன்னும் மோர் ஏதாவது வேணுதுன்னா ஊற்றிக்கிடலாம். நமக்கு இப்போ போதும், கரெக்டாக இருக்குது. கட்டி ஐட்டம்லாம் சூப்பராக இருக்குது பார்த்துருங்க. அப்புறமா என்ன பாருங்க, இப்படி ஒரு மாங்காய் பீஸ் இப்படி எடுத்துடுங்க பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது பார்த்துருங்க, செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்க கொஞ்சம் சுண்டாவத்தல். அப்புறம் இங்கே பாருங்க என்ன டேஸ்ட்டு. இதே மாதிரி கட்டிட்டு சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா சூடு பார்த்தீங்களா, சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், நல்ல ஹெல்த்து. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். கிராமப்புற வாழ்க்கையை இப்போ நிறைய பேர் மறந்துட்டு வராங்க. அதனால் நீங்கள் வந்து கிராமப்புறத்தை நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேடுங்க. சுத்தமான காற்று இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பழகுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க, வச்சு குடிங்க மக்களே. நாங்கள் நேற்று நைட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? பாய்.